நான் உங்கள் நண்பன் செல்வராஜ் பேசுகிறேன். தமிழகத்தில் புதிய வாக்காளர்கள் 18 வயது நிரம்பிய வாக்காளர்களில் இருந்து ஒரு 30-35 வயது பெண் வாக்காளர்கள், ஆண் வாக்காளர்கள், உங்களிடம் சில கேள்விகளை எனது புரிதலுக்காக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் ஒரு 60 வயதை கடந்த 20 வயதிலிருந்து அரசியலை எனக்கு தெரிந்த வகையிலே பார்த்து கொண்டு கற்றுக்கொண்டு நானே எனக்குள்ளே பேசிக்கொண்டு இருப்பவன். சிறிது காலமாக இந்த வாட்ஸ்அப் துணையுடன் நான் சிறிது எனது கருத்துக்களை பகிர்ந்து வருகிறேன். இந்த விஜயனுடைய வரவு, அவர் நடிகராக இருந்தது, அவர்கள் குடும்பம், அவர்கள் தகப்பனார் டைரக்ஷனில் கலைஞர் கதை வசனத்தில் சினிமாவை பார்ப்பதற்காக அன்றைய எம்ஜிஆர் காலத்தில் எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார் சந்திரசேகர் சாரோட டைரக்டர் கலைஞரோட வசன படம் பார்ப்பதற்காக பல மைல் தூரம் சென்று பார்த்தவனில் நானும் ஒருவன். விஜய் யதார்த்தமாக ஒரு திராவிட கழக வீட்டு பிள்ளையாகத்தான் பல காலம் பயணித்திருக்கிறார். இது உங்களுக்கு தெரிந்த விஷயம். இப்பொழுது திடீரென்று அவர் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டார். ஏனென்றால் அவர் அப்பாவே பிடிக்காமல் ஒரு நேரம் விலகியே இருந்தார். இப்பொழுது தனது மகனுடைய முன்னேற்றத்தை பார்த்து தாய் தந்தையர் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உங்களை போன்ற இளைஞர்களும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். நான் உங்களிடம் வைக்கும் கேள்வி எல்லாம், மாற்றம் வேண்டும். இந்த மாற்றம் எவ்வாறு உருவாகும்? இந்த அரசியல் நீங்களும் நானும் ஒரு தட்டில் உள்ளவர்கள் தான். எந்த பதவியிலும் இருந்து எந்த வருமானத்தை சட்டத்துக்கு புறம்பாக பெறக்கூடிய ஆட்கள் அல்ல நாம். ஆனால் ஒரு தலைவனை பிடித்திருக்கிறோம். இப்போ எங்களை எடுத்துக்கொண்டால் எம்ஜிஆர், கலைஞர், நாவலன் நெடுஞ்செழியன், அன்பழகன், மதியரசன், எத்தனையோ பேர் இருந்தார்கள். இருந்தாலும் எங்களுக்கு தெரிந்த 2 தலைவர்கள் கலைஞரும் எம்ஜிஆரும் தான். அதில் எம்ஜிஆர் பிரிந்த பிறகு நான் கொள்கையின் பால் திராவிட கழகத்தில் இணைந்து திராவிடம் படித்து கலைஞருடைய கொள்கையை படி அன்றிலிருந்து இன்று வரை கடைபிடித்து வருகிறேன். இடையிலே ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சால், அவர்களுடைய நம்பிக்கையான பகுத்தறிவு பேச்சுக்களால் எங்களது இயக்கமும் சேர்ந்தது. நானும் சேர்ந்து அவருக்கான ஒரு வழியிலே பயணப்பட்டேன். அவர் ஒரு வழியாக முடித்து விட்டார். அவரும் உங்களுக்கான தலைவர் பக்கத்தில் தான் உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப நாமெல்லாம் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் நாம் கவனிக்க வேண்டியது, ஒருத்தர் மேற்கொண்ட அன்பால் நம்மளை ஆட்சி செய்கிறவர் யார், நாம் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்று அதில் ஒரு சுயநலம் இருக்க வேண்டும். அந்த புரிதல் எந்த அளவுக்கு உங்களிடம் இருந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எங்களை போன்று கவனித்ததற்கு இது ஒரு பாஜகவின் தூண்டுதல். நமது திராவிட எண்ணங்களை, நீங்கள் இப்பொழுது படிப்பிலும் பதவியிலும் இருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு, அதாவது பணத்திலும் கஷ்டப்பட்டு, அவமானமும் பட்டு, வர்க்க ரீதியாகவும் இருந்து வந்தது. அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதை நாம் உங்களிடம் சொல்லி கொடுத்தார்களோ என்னவோ தெரியாது. அப்படி இருந்தும் நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருப்பதால் ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டோ அல்லது ஒரு இன்ட்ரெஸ்டின் மூலமோ நீங்கள் வெற்றி விழா காண்கிறீர்கள். அந்த நீங்கள் நினைக்கும் ஒரு நடிகர், ஒரு தலைவன் மட்டும் நம்மளை எல்லாம் ஆள முடியாது. அதற்கென்று பிரதிநிதிகள் இருப்பார். அந்த பிரதிநிதிகள் ஒரு சில பேர் உங்களில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான ஓட்டு இல்லை என்றாலும் உங்கள் தலைவர் விஜய்க்கான முகமாக அவர்கள் ஏற்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, மகிழ்ச்சி. ஆனால் அது எத்தனை %? எங்கேயுமே சிறிய இனிப்பை காண்பிப்பார்கள். அதற்கு ஆசைப்பட்டு வலைக்குள்ளே போய் பல விஷயங்கள் சிக்கிக்கொள்ளும். அதுபோல்தான்
உங்களில் 108 பேரில் எங்கிருந்து வந்தவர்கள், எந்தெந்த கொள்கை கொண்டவர்கள் உங்களை எல்லாம் உங்களது வாக்குகளின் மூலம் ஆட்சி செய்ய நினைக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எது இருந்தாலும் இது ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு சதிக்கான செயலாகத்தான் என்னை போன்ற நான் நினைக்கிறேன். அதனால் நான் எந்த நேரத்திலும் விஜயனுடைய ரசிகர்களை, பிள்ளைகளை அவதூறான வார்த்தைகள் எனது வலைத்தளங்களிலே நீங்கள் பாருங்கள், நான் சொல்லவே மாட்டேன். இப்பொழுது எப்படி பார்த்தாலும் ஒரு 65-70% உங்கள் தலைவருக்கான எதிர்ப்பு ஓட்டுக்கள் தான். அது 2ஆக பிரிந்த எண்ணிக்கையில் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். ஆனால் என்னுடைய ஆசையெல்லாம் இந்த மண் பெரியார் மண். நீங்களும் எப்படி இருந்தாலும் அது ஒவ்வொரு தமிழனுடைய இரத்தத்தில் ஊறிய கொள்கை. அது உங்களை வந்து சேரும், இல்லை நீங்கள் அதை இருக்கும் இடத்திற்கு செல்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் சமூக வலைத்தளங்களையும் பார்த்து கொண்டு தினசரி பேப்பர்களையும் நீங்கள் படியுங்கள், வளருங்கள். நம்மை போன்றோர் ஆட்சி கட்டிலில் அமருங்கள். ஆனால் நம் முதுகில் ஏறி எந்த கட்சியாக இருந்தாலும் தீயவர்கள் வர நினைப்பார்கள். அவர்களுக்கு எந்த கட்சி என்றெல்லாம் இல்லை. அவர்களுக்கு ஒரே கொள்கை, பணம், அதிகாரம், பதவி. அவர்களை இனம் கண்டு கொள்ளுங்கள். நம்மை போன்ற எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பது என் விருப்பம். வணக்கம்.